இந்த வாரத்தின் முதல் நாளில் மீண்டுமாக நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சிலாக்கியத்திற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுடைய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்திற்கு தேவன் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அது ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்று தாழ்ந்தவன் என்று இல்லை, பணக்காரன் ஏழை என்று இல்லை, மத வித்தியாசம் இல்லை, மொழி இன எந்த வித்தியாசமும் கிடையாது. உலகத்திலே மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் இறைவனாகிய தேவன் வகுத்திருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவன் மரித்தே ஆக வேண்டும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா மரணம் என்று சொன்னாலே உலகத்துல அது நமக்கு பிரியமில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. மரணத்தை நாம் விரும்புவதில்லை. மரணம் எல்லாரும் வெறுக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. மரணத்தை குறித்து யமன் எடுத்துக்கொண்டு போகிறான் என்று சொல்லுகிறோம். அல்லது மரணம் ஒரு விபரீதமான ஒரு காரியமாகத்தான் நாம் நம்முடைய சிந்தனையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நியமிக்கப்பட்டிருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்தை விட்டு, இந்த நியாய தீர்ப்பை விட்டு எந்த மனுஷனும் இந்த உலகத்துல தப்பி போக முடியாது. யாரா வேணாலும் இருக்கலாம். இந்த மரணத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் ஒரு நாளும் தப்பி போக முடியாது. இன்றைக்கு அதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். முதலாவது தேவன் படைத்த மனிதனாகிய ஆதாமோடு தேவன் பேசுகிறார். தேவன் அவனை படைத்தார். அவன் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தான். பாவம் மனுஷனுக்குள்ளே போன உடனே அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற சாப வார்த்தைகளை தான் நாம் அங்கு வாசிக்கிறோம். அங்க மிக குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப வேண்டும். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். அப்போ உலகத்துல பிறந்த மனிதர்கள் அதற்கு பிற்பாடு மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆதாமினுடைய சந்ததிகளாய் இருக்கிறார்கள். அப்ப அந்த ஆதாமினுடைய சந்ததிகளாய் பிறக்கும் போது அவர்கள் இந்த பூமியிலே பிறப்பார்கள், திரும்ப இந்த பூமிக்கே கடந்து செல்லுவார்கள். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியே நீ மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அது ஒரு மரணத்தை குறிக்கிறது. அப்போ இந்த மரணத்திலிருந்து ஒரு மனுஷனும் தப்பி போக முடியாது. உலகத்துக்குள் இருக்கிற எந்த மனுஷனும் இந்த மரணத்தை விட்டு மாறி நிற்க முடியாது. இரண்டாவதாக சங்கீதம் 89:48வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 48. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுவிக்கிறவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுவிக்கிறவன் யார்? அப்ப பாருங்க, மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? எனக்கு மரணமே இல்லை என்று சொன்ன எத்தனையோ மனிதர்கள் மரித்து போய்விட்டார்கள். மரணம் எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி தற்காத்து கொண்டிருந்த எத்தனையோ மனிதர்கள் மரித்து போய்விட்டார்கள். எத்தனையோ பேர் மரணம் தனக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி பாதுகாப்புக்காக பல பணத்தையும் பொருளையும் செலவழித்தவர்கள் கூட மரித்து போய்விட்டார்கள். உலக சரித்திரம் அதைத்தான் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட மனிதர்களானாலும் சரி, அவர்கள் மரித்து போயிருந்தார்கள். இந்த மரணத்தை விட்டு நாம் தப்பி போக முடியாது. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. இங்க பாருங்க, நல்ல அந்த வசனம் சொல்லுகிறது,
ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆவி நம்மை விட்டு பிரியும் போது அதற்கு பெயர் மரணம் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த ஆவியை பிடித்து வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த மெடிக்கல் சயின்ஸும் அதற்கு மருந்தை கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வெண்டிலேட்டர்ல வச்சு என்னதான் நீங்க பாதுகாத்தாலும் ஆவி பிரிய வேண்டும் என்று தேவன் நிர்ணயிச்ச அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்காக அது சரீரத்தை விட்டு பிரிந்திருக்கும். ஆவியை பிடித்து வைக்கிறதுக்கு எந்த மனுஷ சக்திக்கோ, எந்த மருத்துவத்திற்கோ, எந்த விஞ்ஞானத்திற்கோ, எந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கோ அதிகாரம் கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை மீண்டுமா வாசிங்க. ஆவியை விடாது இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அதிகாரம் இல்லை. வாசிக்கலாம். ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் என்றைக்கு மரிப்பான் என்று சொல்லியும் சொல்ல முடியாது. அந்த மரணத்தை அவனால அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்த முடியாது. மரண நாளின் மேலும் மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அதற்கு அவன் அடிமையாய் இருக்கிறான். எந்த நேரத்திலும் மரணம் வரும். மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, மரணம் என்பது நாம் வெறுக்கிற அல்லது நாம் அதை விரும்பாத ஒரு காரியம்தான், உண்மைதான். இந்த உலகத்தை விட்டு போவது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கிறது. மரணம் நமக்கு பிரியமானவர்கள் மரிக்கும் போது துக்கமாக தான் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, மரணம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போருக்கு யாரும் நீங்கி போக முடியாது. ஆவியை விடாதிருக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த மரணம் மனிதகுலத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏன் இந்த மரணம் என்று சொல்லி நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று மனுஷனுக்கு கட்டளையிட்டார். இப்ப ஏன் இந்த மரணம் என்று சொல்லி சிந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரணம் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த வசனத்தை வாசிச்சேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி நீ புசிக்காத, அதை என்றைக்கு நீ புசிப்பாயோ அன்றைக்கு சாகவே சாவாய். ஆனால் இவர்கள் புசித்தார்கள். அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் சாகவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ சாகவே சாவாய். அப்படின்னா தேவ பிரசன்னத்தை விட்டு அவர்கள் பிரிந்து போகிறதை ஒரு மரணம் என்று சொல்லப்படுகிறது. கெட்டகுமாரனுடைய அந்த கதையில பாத்தீங்கன்னா அவன் தகப்பனுடைய வீட்டை விட்டு பிரிந்து போய்விட்டான். அவன் திரும்ப தகப்பனுடைய வீட்டுக்கு வரும்போது இந்த தகப்பன் சொல்லுகிறான், என் குமாரனாகி இவன் மரித்தான், இப்பொழுதோ உயிரோடு வந்திருக்கிறான். கெட்டகுமாரன் எங்காவது செத்தானா? இல்ல, தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து போனான். அதைத்தான் மரணம் என்று சொல்லுகிறோம். அப்போ மரணம் என்றால் பிரிவு என்று அர்த்தம். தகப்பனை விட்டு பிரிவது மரணம் என்றால் இந்த உலகத்தை விட்டு பிரிவதும் மரணம். இன்னும் சொல்ல போனா இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரிவதுக்கு பெயர் மரணம். அந்த மரணத்துக்கு மேல நமக்கு அதிகாரம் இல்லை. அந்த மரணத்துக்கு யாரும் நீங்கி போக முடியாது. அந்த மரணம் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் அது நம்மை சந்தித்தே ஆகும். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரிந்து போயே ஆக வேண்டும். அது நியமிக்கப்பட்ட ஒன்று, அது நமக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அப்ப பாருங்க, மரணம் என்றால் ஒரு பிரிவு. சரீரத்தை விட்டு ஆவி பிரிகிறது. அதுதான் இந்த கெட்டகுமாரனுடைய இதுல வாசிக்கிறோம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலையும் ஆதாமுக்கு ஏவாளுக்கு அதை தான் சொன்னாரு, இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அவன் பாருங்க சாகல, ஆனா தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிந்து விட்டான். அப்போ மரணம் என்றால் ஒரு பிரிவு என்று அர்த்தம். ஏன் பிரிக்க வேண்டும்? ஏன் இந்த மரணம் நமக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனம். எதற்காக இந்த மரணம்? எதற்காக இந்த பிரிவு? வாசிங்க. சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. போதும். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதற்காக அந்த மரணம்?
எதற்காக ஆவி என்னை விட்டு பிரிய வேண்டும் என்று சொன்னால், இப்ப நம்ம இருக்கிறோம் அல்லவா, இந்த சரீரம், இந்த கண்ணு காது மூக்கு, இந்த சரீரம் என்பது இந்த உலகத்தில் வாழுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த உலகத்திற்கும் இந்த சரீரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த உலகத்தில் தான் இந்த சரீரம் வாழ முடியும். யோசிச்சு பாருங்க, இப்ப சந்திரனுக்கு போனா இந்த சரீரத்துல இயல்பாக அங்க வாழ முடிகிறது இல்லை. அவர்கள் வேற கவசத்தை அணிந்து கொண்டு ஆக்சிஜனை வைத்துக் கொண்டு தற்காலிகமாக தான் அங்கே போகிறார்கள். வேற கிரகங்கள்ல நாம் வாழ முடியாது. உலகத்திற்குள்ளாக மனிதன் வாழும்படியாகத்தான் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இந்த உலகத்துல தேவன் எவ்வளவு நாள் நம்மளை இருக்க வேண்டும் என்று நியமித்திருக்கிறாரோ அவ்வளவு நாளும் நாம் உயிரோடு இருக்கணும் அல்லவா, ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அல்லவா, எதையாவது செய்ய வேண்டும் அல்லவா. அதற்கு பலன் கொடுக்கப்படுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லா ஜீவராசிகளையும் படைத்தார். மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், அல்லது இயற்கை செடிகள் கொடிகள், இவைகள் எல்லாம் எதுக்குன்னு சொன்னா மனிதனுக்காக படைத்தார். ஆதியாகமத்தில் வாசித்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் படைத்ததுக்கு பிற்பாடு மனிதனை படைக்கிறார். மனுஷங்கிட்ட சொல்றாரு, இதையெல்லாம் நீ ஆண்டுகொள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அப்படின்னா இது எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டது. அவன் பலுகி பெருக வேண்டும் என்றால் இவைகள் எல்லாம் அவனுக்கு தேவை. அவன் புசிக்க வேண்டும், அவன் குடிக்க வேண்டும், அவன் வளர்ச்சி அடைய வேண்டும், அவன் பெருக வேண்டும், அவன் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது. அப்ப பாருங்க, இந்த பூமியில் இருக்கிறவைகள் எல்லாம் மனிதனோடு தொடர்புடையவைகள். மனிதனும் இந்த பூமியோடு தொடர்புடையவன். ஆனால் ஒரு விண்ணுலகம் இருக்கிறது, ஒரு சொர்க்கம் இருக்கிறது, ஒரு தேவராஜ்யம் இருக்கிறது, ஒரு பரலோகம் இருக்கிறது. அது தேவன் வாசம் பண்ணக்கூடியதான இடம். அந்த தேவன் வாசம் பண்ணக்கூடியதான இடத்துல இந்த மாம்சமும் இரத்தமும் அங்கே போக முடியாது. இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு அந்த தேசத்திலே வாழ முடியாது. இந்த உலகத்திலே பாருங்க, இப்ப அமெரிக்கா தேசத்துல இருக்கிற சட்டங்கள் வேற, இந்தியா தேசத்துல இருக்கிற சட்டங்கள் வேற. அப்ப இந்திய தேசத்திலிருந்து ஒருத்தர் அமெரிக்க தேசத்துக்கு போனா அந்த சட்ட திட்டத்தின் அடிப்படையில தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார். அப்ப அந்த நியமங்கள் சட்டங்கள் வேறையாக இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு கிளைமேட் வித்தியாசமான நாடுகள் இருக்கிறது. இப்ப கனடா என்ற தேசங்களை எடுத்து போனா பயங்கர குளிர் பிரதேசமான தேசங்கள். இப்ப நம்ம இந்தியான்னு பார்த்தா நார்மலா இருக்கிற தேசங்கள். அரபு கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கிற தேசங்கள். அப்போ சாதாரண ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் அதே மாதிரி கண்டிஷன்ல வெயில் பிரதேசத்தில் இருக்க முடியாது. இந்த சூடு அதிகமா இருக்கிற பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் குளிரா இருக்கிற இடத்துல இருக்க முடியாது. ஒரு இடத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. அது மாதிரி இவைகள் எல்லாம் பூமியில் இருக்குது. அதனால ஒரு மனுஷன் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அங்க போய் இருக்கிறான். ஆனால் தேவராஜ்யம் என்பது பூமிக்கும் அதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. அது வேறு, இது வேறு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்போ தேவராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னா இந்த மாம்சத்திலிருந்து இந்த ஆவி பிரிந்தே ஆக வேண்டும். இந்த மாம்சம் இந்த பூமியோடு அது முடிந்து கொள்ள வேண்டும். இந்த மாம்சத்திலிருந்து ஆவி பிரிந்து அது தேவராஜ்யத்துக்கு போக வேண்டும். அதனாலதான் இந்த மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த ஆவி இந்த மாம்சத்தை விட்டு பிரிகிறதுக்கு பெயர் மரணம். அந்த மரணம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, ஏன் மரணம்? இது தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால இதை கலட்டி வைக்கிறதுக்கு பெயர் மரணம். அல்லது இந்த சரீரத்தை இங்க விட்டு விட்டு போகிறதுக்கு பெயர் மரணம். அதனால அந்த மரணத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இரண்டாவதாக வாசிங்க, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இது தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்கிறதையும் குறிக்கிறது. நாம் இப்பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து யோசிக்கிறோம். அப்ப பரலோக ராஜ்யத்தினுடைய அனுபவம் அப்படித்தான். அங்கே புசிப்பும் குடிப்பும் இல்லை. அங்க புசிச்சு குடிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி அங்க ஜீவிக்க முடியாது. அங்க நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் யுகங்களாய் தேவனோடு கூட வாழக்கூடியதான ஒரு இடம். அதனால இந்த புசிப்பும் குடிப்பும் உள்ள இந்த உலகத்திற்கு தான் இந்த சரீரம் தேவை. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு இந்த சரீரம் தேவையில்லை. அதனாலதான் இந்த பூமியிலேயே தேவராஜ்யத்தை அனுபவிக்கிறவர்கள் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும்
அதுல வருகிற சந்தோஷத்தை விட தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை செய்கிறதிலையும் அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறதிலையும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறதையும் தெரிந்து கொள்ளுகிறார்கள். எதற்காக? ஒரு தேவராஜ்யத்துக்கு போகணும், அதற்கான பிரிப்பரேஷனுக்காக தான் நீங்க அதை செய்கிறோம். அப்போ இந்த சரீரம் இந்த பூமிக்குரியது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை கூட வாசிக்கலாம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. இங்க பாருங்க, வானத்துக்கு ஒரு மேனி உண்டு, பூமிக்குரிய ஒரு மேனி உண்டு. வானத்துக்குரிய மேனியுடைய மகிமை வேற, பூமிக்குரிய மேனியுடைய மகிமை வேறே. அப்ப பாருங்க, இந்த சரீரம் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஏன் மரணம்? இது போக முடியாது, அதனால மரணத்தை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன் மரணம்? அடுத்ததாக சொல்றாரு, அங்கே போகிறதுக்கு வேற மேனி இருக்கிறது, இந்த பூமியில வாழ்கிறதுக்கு வேற மேனி இருக்கிறது. வானத்துக்குரிய மேனி அதாவது சரீரம் வேற, பூமிக்குரிய சரீரம் வேற. அப்ப வானத்துக்கு நம்ம போகணும்னா, தேவராஜ்யத்துக்கு போகணும்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அந்த மேனியுடையவர்களாய் தான் நாம் போகணுமே ஒழிய இந்த மேனியோடு பரலோகம் போக முடியாது. அப்ப இந்த மேனி இருக்குதல்லவா, இந்த சரீரம் இருக்குதல்லவா, இந்த சரீரத்தை இந்த பூமியில விட வேண்டும் அல்லவா, அந்த விடுவதற்கு ஒரு மரணம் தேவை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த மரணம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆவி பிரியறதுக்கு காரணங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனால் பிரிந்தே ஆக வேண்டும். அது பிரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், வானத்துக்குரிய மேனி வேறே, பூமிக்குரிய மேனி வேறையாக இருக்கிறது. வாசிக்கலாம் 15ஆம் அதிகாரம் 54வது வசனம். 1 கொரிந்தியர். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சரீரம் பாருங்க, இது அழிவுள்ளது. யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படியே வளர்ந்துட்டே இருக்கிறோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பலவீனம் ஆயிட்டே போவோம் வயசாகும் போது. அப்படின்னு என்னது? இது அழிவுள்ள சரீரம். நீங்க என்னதான் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும், என்னதான் டயட் கண்ட்ரோல் இருந்தாலும், என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும், என்னதான் நீங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலும் இந்த சரீரம் அழிவுள்ளது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிற்பாடு இதை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது. இது அழிவுள்ள சரீரம். இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காக மரணம் தேவை. இந்த அழிவுள்ள சரீரம் இந்த பூமியிலேயே விதைக்கப்பட வேண்டும். இந்த அழிவுள்ள சரீரம் இந்த பூமியிலேயே இருக்க வேண்டும். இது பரலோகத்துக்கு போக முடியாது. அது அழியாமையுள்ள சரீரம் தான் பரலோகத்துக்கு போகணும். இப்ப பாருங்க, ஒரே தரம் மரிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மரணத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த மரணம் இருந்தால்தான், இந்த மரணம் மூலமாகத்தான் நாம் அழிவில்லாத ராஜ்யத்திற்கு போக முடியும். இந்த மரணம் மூலமாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த மரணம் மூலமாகத்தான் நாம் மகிமையின் சரீரத்துக்குள்ளாக போக முடியும். இந்த மரணம் மூலமாகத்தான் நாம் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். கொரிந்தியர்கள் நிருபத்துல பவுல் சொல்லுகிறார், இது பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லுகிறார். இது ஒரு கூடாரம், டென்ட். இது ஒரு டெம்பரவரி. இந்த கூடாரம் நிரந்தரமானது அல்ல. இந்த டென்ட்டை எப்பொழுது வேண்டுமானால் நம்ம விட்டு பர்மனண்டான ஒரு வீட்டிற்கு போயாக வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது அது நித்திய வீடு. இந்த பூமி குறித்து சொல்லும் போது இது கூடார வாழ்க்கை. இந்த கூடார வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாம் இருக்கும். வியாதி, வறுமை எல்லாமே இருக்கும். ஆனால் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இது டெம்பரவரி. இது டெம்பரவரி. உங்களுடைய வேதனைகள் நிரந்தரம் அல்ல, அது டெம்பரவரி. உங்களுடைய துக்கங்கள் நிரந்தரம் அல்ல, அது டெம்பரவரி. இந்த உலகத்தை விட்டு நாம் போய்தான் ஆக வேண்டும். நாம் போகும்போது நித்திய வீட்டுக்கு நாம் போக போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த மரணம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, ஏன் ஆண்டவரே மரணம், ஏன் எடுத்துக்கொள்கிறீங்க, அதை குறித்து நாம் கேள்வி கேட்க கூடாது. எப்பொழுது ஒருத்தருக்கு மரணம் வரும் அப்படின்னு சொன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரண நாளின் மேல ஒருத்தனுக்கும் அதிகாரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது. அப்புறம் எப்படி ஜோசியக்காரர்கள் மரணத்தை முன்குறிக்க முடியும்? அப்பொழுது எப்படி மனிதர்கள் மரணத்தை கணிக்க முடியும்? இல்லை, தேவனுடைய கையில தான் அந்த மரணம் இருக்கிறது. மரண நாளின் மேல ஒருத்தனுக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லும் போதே சூசைட் பண்றதுக்கு யாரும் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. நம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை.
அடுத்தவர்களுடைய உயிரை எடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. வேதம் நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கவில்லை. அது தேவனுடைய நாளில தேவன் என்றைக்கு நம்முடைய ஜீவனை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு போகும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மரண நாளின் மேல யாருக்கும் அதிகாரமே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மரணம் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா? உங்க குடும்பத்தில் ஒரு மரணம் சம்பவித்தால் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா? அல்லது இந்த உலகத்துல மரணம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த உலக வாழ்க்கை டெம்பரவரி என்று சொல்லி, இந்த உலகம் எனக்கு சதமல்ல என்று சொல்லி ஒரு பரலோக ராஜ்யத்தை நாடி வாழ்வதற்கு நீங்கள் தயாரா? வேதம் அப்படிப்பட்ட சத்தியத்தை தான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்வதற்கான சத்தியம் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடிய சத்தியங்களை தான் வேதம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒருத்தரிடத்துல வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆஸ்திகளை எல்லாம் சேர்த்து களஞ்சியத்துல எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து அவன் படுத்துக்கொண்டு, என் ஆத்துமாவே உனக்கு எல்லாம் நான் செய்திருக்கிறேன், சந்ததிகளாக எல்லாரையும் சாப்பிடுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்துட்டேன், நீ நிம்மதியாயிரு, சந்தோஷமாயிரு என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவோடு அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், மதிகேடனே, இன்றைக்கு நீ மரித்தால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகள் ஆகும்? இன்னைக்கு அதே கேள்வி ஆவியானவர் நம்மிடத்துல கேட்கிறார். இன்றைக்கு உலக கூடாரமான வாழ்க்கையில உலகத்துல சொத்து, பணம், பொருள், அந்தஸ்து என்று சொல்லி உலகத்தினுடைய அதிகாரங்களுக்காக, உலகத்தினுடைய மேன்மைகளுக்காக, உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்காக அதைவே 24 hours நீங்க சிந்தித்து ஓடிக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இன்றைக்கு நீ மரித்தால் நீ எங்கே போவாய்? மரண நாளின் மேல உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இன்னைக்கு நான் சாக மாட்டேன்னு சொல்லி உங்களால எழுதி வைக்க முடியாது. நீங்கள் என்ன பிளான் பண்ணினாலும் சரி, நீங்க பல வருஷங்களுக்கு திட்டமிட்டு நீங்க செயல்பட்டாலும் சரி, இன்னைக்கு உங்களுடைய ஜீவன் போச்சுன்னு சொன்னா அதெல்லாம் யாருடையதாகும்? உங்களுடைய சொத்துக்கள் யாருடையதாகும்? இது ஒரு டெம்பரவரியான உலகம். இதுல நீங்க சொத்துக்களை சேர்ப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நகைகளையும் பணத்தையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தேவன் அழைக்கவில்லை. எத்தனையோ பேர் தரித்திரர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் குறைவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியம் செய்கிறவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, எத்தனையோ ஊழியங்கள் பணத்து நிமித்தமாய் தடைபட்டு கொண்டிருக்கிறது, எத்தனையோ பேர் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு இருதயத்தை அடைத்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார், இன்றைக்கு நீ மரித்தால் உன்னுடைய பணமும் பொருளும் உன்னுடைய ஆஸ்திகளும் யாருடையதாகும்? கருமையானவர்களே, இந்த பூமி டெம்பரவரி, இது ஒரு கூடார வாழ்க்கை என்று புரிந்து கொண்ட எந்த நபரும் பணத்தின் மேலேயோ, பொருளின் மேலேயோ, நகையின் மேலேயோ, உலகத்தினுடைய காரியத்தின் மேலேயோ ஈடுபாடு கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு உலகத்தை நோக்கி நீங்கள் ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மரணம் எந்த நேரத்திலும் வரும். மரணத்தை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். மரணத்தினுடைய போருக்கு நீங்கி யாரும் தப்பி போக முடியாது. அது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? வாசிங்க, மத்தேயு 25:46 வாசிங்களேன். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். மரணத்துக்கு பிற்பாடு, அதாவது ஒரு மனுஷனுடைய மரணம், அவனுடைய ஆவி அவனை விட்டு பிரிகிறது. பிரியும் போது அது 2 விதமான டைரக்ஷனுக்கு போகிறது. ஒன்று நித்திய ஆக்கினை, இன்னொன்று நித்திய ஜீவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மரணத்துக்கு பிற்பாடு எல்லாரும் ஒரே இடத்திற்கு போவதில்லை. 2 டைரக்ஷன் இருக்கிறது. 2 இடத்திற்கு போகிறார்கள். ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய ஆக்கினை. நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வேர்டை. அதுல நித்தியம் நித்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நித்தியம் என்றால் என்ன? முடிவில்லாத ஆண்டுகள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை சொல்லும் போது இது ஒரு கூடார வாழ்க்கை, இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. ஆனால் மரணம் என்ற பிரிவிற்கு பிற்பாடு இந்த கூடாரத்தை விட்டு, சரீரத்தை விட்டு ஒரு மனிதனுடைய ஆவி பிரிந்த உடனே அது நித்தியமான இடத்திற்கு போகிறது. அந்த நித்தியமான இடம் 2 விதத்தில் இருக்கிறது. ஒன்று அது நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய ஆக்கினை. ஒன்று நித்தியமான பரலோகம், இன்னொன்று நித்தியமான நரகம். ஒன்று நித்தியமாக தேவனோடு வாழுகிறது, இன்னொன்று நித்தியமாக அக்கினி கடலிலே வேதனைப்படுகிறது. 2மே நித்தியம். இந்த உலகம் டெம்பரவரி தான். இந்த மரணத்துக்கு பிற்பாடு நித்தியமான இடத்துக்கு போக போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நித்தியம் என்ற வார்த்தை வரும்போது ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார்.
இந்த தற்காலிகமான இந்த கூடார வாழ்க்கையில வாழும்போது எங்கே போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற நேரமே இந்த கூடார வாழ்க்கையில தான் இருக்கிறது. இந்த கூடார வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில, தற்காலிகமான வாழ்க்கையில பரலோகத்துக்கு போக வேண்டுமா, நரகத்துக்கு போக வேண்டுமா என்பதை தீர்மானிக்கிற தீர்மானம் உங்கள் கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பரலோகம் போகணுமா, நரகம் போகணுமா, இந்த பூமிக்குரிய கூடாரத்திலேயே நீங்க முடிவு பண்ண வேண்டும். இந்த கூடாரத்தை விட்டு உங்கள் ஆவி பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது நித்தியத்திற்குள்ளாய் கடந்து போகிறது. அதற்கு பின்னாடி நீங்க முடிவு செய்ய முடியாது. நீங்க நரகத்துக்கு போனாலும் அது நித்தியம், அங்கிருந்து நீங்க வெளியே வர முடியாது. நீங்க பரலோகத்துக்கு போனாலும் அது நித்தியம், அங்கிருந்து வெளியே வர முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய ஆவி பிரிந்தால் நித்தியமான பரலோகத்துக்கு போவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறதா? உங்களுக்குள்ள அந்த சந்தேகம் இருந்தால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள். பரலோகத்துக்கு போவோம் என்ற நம்பிக்கை இல்லைன்னா 100% நீங்கள் நித்திய ஆக்கினிக்கு போவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நித்தியமான அந்த 2 இடத்துல எந்த இடத்துக்கு போவோம் என்பதை இப்பொழுது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, மரணத்துக்கு பிற்பாடு நித்திய ஆக்கினைக்கும் நித்திய ஜீவனுக்கும் எழுந்திருக்கிறார்கள். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நல்லா பாருங்க, முதலாவது நாம் வாசித்த வசனத்துல மரித்தோராகிய ஜனங்கள் அங்கே நியாய தீர்ப்புக்கு நேராக கடந்து போனார்கள். அப்ப மரித்ததற்கு பிற்பாடு 2 டைரக்ஷனுக்கு போகணும். அந்த டைரக்ஷனுக்கு சும்மா போறதில்ல, நியாயம் தீர்க்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகணும். அதனாலதான் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மரணமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த நியாய தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை விட்டு நீங்கள் தப்பி போக முடியாது. அப்ப அந்த நியாய தீர்ப்புல பாத்தீங்கன்னா வேத புஸ்தகத்துல அதுல 15வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனாக காணப்பட்டவன் எவனோ அவன் எங்க போறானாமா, அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான். அப்ப பாருங்க, நித்திய ஆக்கினி இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. யார் நித்திய ஆக்கினிக்கு போவாங்க அப்படின்னா, ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படாத யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் நித்திய ஆக்கினிக்கு போவார்கள். ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்கு போவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு மரணம் வந்துச்சுன்னா மரணத்தின் மேல உங்களுக்கு அதிகாரம் எல்லாம் கிடையாது. நீ மறிக்க மாட்டேன்ல நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறாரு, இன்னைக்கு உங்களுடைய ஜீவன் போச்சுன்னா உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா? இன்னைக்கு உங்களுக்கு மரணம் சம்பவிச்சதுன்னா அடுத்து இம்மீடியட்டா நியாய தீர்ப்பு தான் நீங்க அட்டன் பண்ணணும். நியாய தீர்ப்புல போய் நின்றுதான் ஆகணும். அந்த நியாய தீர்ப்புல ஒரு புஸ்தகம் இருக்கும், அது ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இல்லைன்னா நீங்க நித்திய நரகத்திற்கு போக வேண்டும், அக்கினி கடலிலே தள்ளப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும்னா இயேசு கிறிஸ்துவை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு உலகத்திற்கு வந்தது எதுக்கு தெரியுமா? அந்த நித்திய ஜீவனை அடைவதற்காக, நித்திய ஜீவனுக்குள்ள உங்களை கொண்டு போவதற்காக. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? அவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாய் போக முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு இல்லாமல் நீங்கள் பரலோகம் போக முடியாது. இயேசு மூலமாய் வருகிற ரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் பரலோகம் போக முடியாது. இயேசுவை விசுவாசிக்காமல் நீங்கள் பரலோகம் போக முடியாது. கிறிஸ்தவ மதம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. கிறிஸ்தவ பாரம்பரியம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. கிறிஸ்தவ சடங்காச்சாரம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அந்த நிமிஷமே ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படும். என கருமையானவர்களே,
ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைன்னா அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். மரணமும் நிச்சயம், நியாய தீர்ப்பும் நிச்சயம். நியாய தீர்ப்பு நாள்ல ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைன்னா நரகமும் நிச்சயம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சரி, இப்போ இந்த பூமியில் இருக்கிறவர்கள் எப்படி, நான் முதல்ல சொன்னேன், இது ஜென்ம சரீரம், வேற ஆவிக்குரிய ஒரு சரீரம் இருக்கிறது. இது அழிவுள்ள சரீரம், ஒரு அழியாமை உள்ள ஒரு சரீரம் இருக்கிறது. அப்போ அது எப்படி நடக்கும் என்று நமக்கு ஒரு டவுட் இருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போறதுல இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய வாழ்க்கையிலேயே அவர் வாழ்ந்து காமித்தார். வாசிக்கலாம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இயேசு கிறிஸ்து சீசர்களோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் மலையின் மேலே ஏறி நிற்கிறார். அப்பொழுது அவர் மறுரூபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. மறுரூபம் என்றால் அவருக்கு ஒரு ரூபம் இருந்தது, இந்த பூமிக்குரிய ரூபம். அவர் வேறு ரூபமாய் மாறினார். அது மகிமையின் சரீரமாய் காணப்பட்டது, அது பிரகாசம் உள்ள சரீரமாய் காணப்பட்டது, அது மகிமை நிறைந்ததாய் காணப்பட்டது. அப்படின்னா எதற்காக காண்பித்தார்? இன்றைக்கு நமக்கு விசுவாசம் வரும்படியாய் அதனை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம ஜென்ம சரீரத்தில் இருக்கிறோம், அழிவுள்ள சரீரத்தில் இருக்கிறோம், சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் இருக்கிறோம். நாம் ஒரு மகிமையின் சரீரத்தை அணிய போகிறோம். வானத்தினுடைய சாயலை நாம் அணிய போகிறோம். பரலோகத்தினுடைய ஒரு மேனி இருக்கிறது. அந்த மேனியைத்தான் இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுத்தார். அது மகிமையின் சரீரம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அவர் சீசர்கள் எல்லாம் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் நடுவிலே வந்தார். அவர் பூமியில் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணாரு? வாசலை திறந்து அந்த வழியே வந்தார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த போது கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, அவர் நடுவிலே வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஜென்ம சரீரத்திற்கு ஒரு வாசல் தேவை. அந்த வழியாக தான் நம்ம நடந்து போக முடியும். செவத்துக்குள்ளே ஊடுருவி போக முடியாது. ஆனால் மகிமையின் சரீரம் ஊடுருவி செல்லக்கூடிய சரீரம். அதே உருவம் தான், ஆனால் அது ஊடுருவி செல்லும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அதை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். மறுரூபமாகி காண்பித்து கொடுத்திருக்கிறார். மகிமையின் சரீரமாய் சீசர்களுக்கு முன்பாக வந்து காண்பித்து கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:51-52 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். போதும், மறுரூபம் ஆக்கப்படுவோம். இயேசு எப்படி மறுரூபமானாரோ, அவர் எப்படி மகிமையின் சரீரத்தில் வந்தாரோ, அவரை விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் மறுரூபம் ஆவோம் என்று நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை. இந்த வேத புஸ்தகம் அல்லாமல் மறுமை குறித்து, நித்தியத்தை குறித்து, சொர்க்கத்தை குறித்து ஒரு தெளிவு வேற எங்கேயும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் மறுரூபமாக போகிறோம். மறுரூபமாயி அந்த பரலோகத்தில் அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். அந்த ஒரு நாள் வரப்போகிறது. இயேசு வரும்போது அது நடக்க போகிறது. எனக்கு அருமையானவர்களே, அதற்கு நீங்க போகணும்னா ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும். அப்படின்னா ஒரு மரணம் இருக்கிறது, ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. மரணத்துக்கு பிற்பாடு எப்படி நாங்க போவேன்னு உங்களுக்கு டவுட் வேண்டாம். இயேசு எப்படி மறுரூபமானாரோ, அவர் எப்படி மகிமையின் சரீரத்துல வந்தாரோ, அது போல அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மறுரூபமாகி அவரோடு மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடைசியாக இந்த மறுரூபமாகிறதற்கும் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படுவதற்கும் அல்லது நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் போவதற்கும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 4 வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவது யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். 6வது வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவன் மறுபடியும் பிறக்கலைன்னா தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. நித்திய ஜீவனுக்கு போகணும், ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும், அவர் வருகையில நாம் மறுரூபம் ஆகணும். இது வேணும்னா முதல் ஸ்டெப்பு மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கிறதுனா என்னது? அதான் 6வது வசனம் சொல்லுது. மீண்டும் வாசிங்க 6வது வசனத்தை. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனாக மகளாக பிறந்தோம். இது மாம்சத்துல பிறந்தது. இந்த பூமியில ஒரு மனுஷனாய் நாம் பிறந்தது. இது மாம்சத்தில் பிறந்தது, மாம்சமாய் இருக்கும். அடுத்தது
ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும் அப்படின்னு என்னது? யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக உள்ளத்துல ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிறார். இன்னும் சொல்ல போனா ஆதாமுடைய பாவத்தினால உள்ளுக்குள்ள அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடக்கிற உள்ளான மனுஷனை இயேசு உள்ள வரும் பொழுது அவர் ஜீவனாயிருக்கிறார், அவர் ஒளியாயிருக்கிறார். அவர் உள்ள வரும்போது உயிர்ப்பிக்கப்படுகிறோம். உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் ஆக்டிவ் ஆகிறான். இன்னும் சொல்ல போனா அவன் மரிச்சு கிடந்தனாலதான் நம்ம மனம் போன போக்குல போனோம், பாவம் செஞ்சோம், ஒரு புத்தி இல்லாம நடந்து கொண்டிருந்தோம், நம்ம உலக வழக்கத்தின்படி நடந்து கொண்டிருந்தோம், ஏன்னா உணர்வு இல்லாம இருந்தோம். அப்போ இயேசு உள்ள வந்த உடனே செத்து கிடக்கிற உள்ளான மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அது உயிர் அடைஞ்ச உடனே ஐயோ இது தவறு, இங்க போகக்கூடாது, இது செய்யக்கூடாது என்று சொல்லி உணர்வு வருது இல்லையா? அப்ப உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்ற அர்த்தம். இந்த உயிர்ப்பிக்கப்படுதலுக்கு பெயர் தான் மறுபடியும் பிறக்கிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது இந்த மாதிரி மறுபடியும் பிறக்கலன்னா தேவராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில மறுபடியும் பிறந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? மறுபடியும் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவங்களை உயிர்ப்பித்திருப்பார். அந்த உயிர்ப்பித்தல் நடந்துச்சுன்னு சொன்னா அக்கிரமத்தையும் பாவத்தையும் விட்டு நீங்க விலகி இருப்பீங்க. இன்னும் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் உலகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், இன்னும் உலக ஆசாபாசத்தில் இருக்கிறோம் சொன்னா நீங்கள் வெளியில உயிரோடு இருந்தாலும் உங்களுடைய ஆவி செத்து கிடக்கிறது. செத்து கிடக்கிற ஆவி பரலோகத்துக்கு போக முடியாது. உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படணும்னா இயேசு உங்களுக்குள்ள வர வேண்டும். அதற்கு பெயர் தான் மறுபடியும் பிறத்தல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க நித்திய ஜீவனுக்கு போகணும், ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படணும்னா நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அடுத்தது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப தேவன் எனக்குள்ள வந்த உடனே என்னுடைய சரீரம் ஆலயமாய் மாறிவிட்டது. அப்போ வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயமா நீங்க இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சரீரம் தான் ஆலயம். இந்த சரீரத்துல நீங்கள் பாவம் செய்யும் போது, இந்த சரீரத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது, இந்த சரீரத்தை தேவையில்லாம உலகத்திற்காக, உலகத்தினுடைய ஆசாபாசத்துக்காக நீங்க அலங்கரிக்கும் போது, அல்லது இந்த சரீரத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, இந்த சரீரத்துல மற்றவர்களை நீங்க திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இந்த சரீரத்துல தேவனுக்கு பிரியமில்லாத என்ன காரியத்தை நீங்க செஞ்சாலும் இந்த ஆலயத்தை நீங்கள் கெடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுடைய ட்ரெஸ்ல வித்தியாசம் இருந்தாலே நீங்க ஆலயத்தை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய மேக்கப்ல வித்தியாசம் இருந்தா ஆலயத்தை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய நடை உடை பாவனையில வித்தியாசம் இருந்தால் ஆலயத்தை கெடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, உங்க சரீரத்துல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்க ஆலயத்தை கெடுக்கிறீர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வெறுமனே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம் என்று சொல்லி மனம் போன போக்கில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சரீரத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார். நீங்க தேவ சன்னிதானத்துக்கு போக முடியாது, தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. உங்க சரீரத்திற்காக பணத்தையும் பொருளையும் செலவழித்து அலங்கரித்து, அல்லது பாவத்திற்காக செலவழித்து, குடி போதைக்காக அல்லது போதை வஸ்துக்களுக்காக அல்லது சினிமாவுக்காக இந்த சரீரத்தை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்து கொண்டு உலக ஆசாபாசத்தில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், மரணம் என்றைக்கு வேணாலும் வரும். மரணத்துக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க மரிச்சா நியாய தீர்ப்புக்கு போய் நிக்கணும். இந்த சரீரத்தில் நீங்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அங்கே நியாயாசனத்துல நின்று நீங்கள் தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. எனக்கு அருமையானவர்களே, நாம் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் பாவிக்க வேண்டும். மூன்றாவதாக ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்க தெளிவா சொல்லிருக்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தை சாகடிச்சிருங்க.
ஞானஸ்நானத்துல என்ன சொல்றோம்? அவரோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த சரீரம் சாக வேண்டும். அதுதான் ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. இந்த சரீரம் செத்தாதான் இந்த மனது மறுரூபமாகும். சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுத்துட்டே இருந்தா இந்த மனது மறுரூபமாகாது. வேதம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகும்படி நீங்கள் மறுரூபமாகுங்கள். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கல, மனது மறுரூபம் ஆகல. இந்த பிரபஞ்சமாகிய உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்கிறோம், மனிதர்களை திருப்திப்படுத்துகிறோம், உலக ஜனங்களை திருப்திப்படுத்துகிறோம், சரீரத்தினுடைய ஆசைகளை திருப்திப்படுத்துகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று நீங்க பகுத்தறியலனா நீங்கள் உங்களுடைய பந்தை பொருளை இழந்து விடுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்கள் மறுரூபப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்த போகிறார். அதற்கு ஆயத்தமாகத்தான் என் சரீரத்தை, என்னுடைய சிந்தனைகளை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த மறுரூபத்திற்கு நான் ஆயத்தமாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். இந்த ஆயத்தம் உங்களுக்குள்ள இல்லைன்னா இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? நரகத்துக்கு போய் விடுவாய். ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் இருக்குதா? இதெல்லாம் இன்னைக்கு நீங்க பரிசோதித்து பார்த்து இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். காரணம், எந்த நேரத்திலும் மரணம் வரும். மரணம் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போருக்கு யாரும் நீங்கி போக முடியாது. எந்த நேரத்திலும் மரணம் உங்களை சந்திக்கும். அந்த மரணத்தை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து தேவ பிள்ளைகளை கிறிஸ்தவ மதத்தில் இருந்து கொண்டு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படியும் ஆவியின்படி நடக்கிறதுல ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். மறுபடியும் பிறந்த ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, மாம்சம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கக்கூடாது. உங்க சரீரம் என்ன விரும்புகிறதோ அதன்படி நடக்கக்கூடாது. உங்க புத்தி என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின்படிதான் நம்ம இயங்க வேண்டும். பாருங்க, இங்கிருந்து அமெரிக்கா போறீங்க அல்லது வெளிநாடுகளுக்கு போறீங்க, எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டிற்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது. நீங்க அந்த சட்டத்தின்படி தான் இயங்க முடியும். அங்க போய் நீங்க உங்க இந்திய தேசத்தினுடைய சட்டத்துல நீங்க இயங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதே மாதிரிதான் நீங்க ரட்சிக்கப்படும் போது நம்ம உலகத்துல இருந்தாலும் தேவ ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம என்டர் ஆயிட்டோம். அப்ப தேவ ராஜ்யத்திற்கு சட்டங்களும் பிரமாணங்களும் வேறு. தேவராஜ்யத்தினுடைய சட்டம் என்ன? நீங்க வேதத்தை படிக்கும் போது அந்த சட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். சபைக்கு போய் உபதேசத்தை கேட்டாலும் அந்த சட்டங்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த சட்டத்தின்படி நீங்க கீழ்ப்படியலன்னு சொன்னா, அந்த சட்டத்தின்படி நீங்க செய்யலைன்னா, உலக ராஜ்யமே சட்டத்தின்படி செய்யலைன்னா தண்டிக்கிறது போல தேவ ராஜ்யம் நீங்க மாம்சத்தின்படி செய்து சட்டத்தின்படி செய்யலைன்னா நித்திய ஆக்கினைக்கு நேராக உங்களை தள்ளிரும். ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. உலக ராஜ்யத்துல பாருங்க, இந்த நம்முடைய ஊர்கள்ல பாருங்க, பப்ளிக் பிளேஸ்ல நம்ம போகும்போது வரும்போது நம்மை கண்காணிக்கிறதுக்கு கேமரா வைத்திருக்கிறார்கள். அது நம்மை கண்காணிக்கிறது. சட்டத்தை மீறும் போது அதிலே பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் நம்மை நீதிமன்றத்தில் நிறுத்தி நம்மை தண்டனைக்குரிய குற்றவாளியாக நம்மை மாற்றிவிடும். உலகமே எப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, பூமி எங்கும் உலாவுகிற 7 கண்களும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அவர் சபைகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய அந்தரங்கங்களை பார்க்கிறார். நம்முடைய பேச்சு, செயல்கள், நடவடிக்கைகளை பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய எல்லா காரியத்தை குறித்தும் நம் நியாய தீர்ப்புல போய் நிக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு பிரசங்க சொல்றாரு, வாலிபனே உன்னுடைய இளமையில சந்தோஷப்படு, உன்னுடைய நெஞ்சின் வழிகளும் கண்ணின் காட்சிகளும் நீ நட, யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாய் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்தரங்க வாழ்க்கை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் இருக்கிறது. சரீரத்தில் செய்கிற வெளிரங்கமான காரியத்தை குறித்து நியாய தீர்ப்பு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க தப்பிச்சு கொள்ளணும்னா மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறதோ வேத சட்டத்தின்படி நடக்க வேண்டும். இப்படி நடந்தா நாம் மரணத்தை என்னைக்கு வேணாலும் சந்தோஷமாய் சந்திக்கலாம்.
மரணம் நம்மை சந்திக்கும். நீங்க விரும்பலனாலும் அது உங்களை சந்திக்கும். இன்னைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அந்த மரணம் உங்களை சந்திக்கும் போது நம்பிக்கையோடு, இன்னைக்கு மரித்தால் நான் பரலோகத்தில் இருப்பேன், நியாய தீர்ப்பு நாள்ல நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பெயர் இருக்கிறது என்று சொல்லி உறுதி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா மரணத்தை நீங்க சந்திக்கிறதுக்கு நீங்க பயப்படணும். இந்த உறுதி உள்ளவர்கள் மரணத்தை சந்தோஷமாய் சந்திப்பார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே தரம் மரிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்களாய் நித்திய ராஜ்யத்திற்கு போகும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். அதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. யாராவது இன்றைக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல், ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருக்குதா இல்லையா எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பாவி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். உங்க சின்ன வயசுல இருந்து நீங்க செஞ்ச பாவத்தை அறிக்கை செய்யுங்க ஆண்டவர்கிட்ட. அதற்கு மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பாவத்தை விட்டு விடுங்கள். பாவ சுபாவத்தை விட்டு விடுங்கள். உலக ஆசாபாசத்தை விட்டு விடுங்கள். நீங்க ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எனக்குள்ள வாரும் ஆண்டவரே, என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், சபையில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் வாழுகிறது அல்ல. மாம்சத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. ஆவியின்படி நடக்க வேண்டும். மனசு மறுரூபம் ஆகாமல் உங்களுக்கு பிரியமானபடி வாழ முடியாது. சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்காமல் சரீரத்தை அசுசிப்படுத்த முடியாது. சரீரமாகிய ஆலயத்தை நீங்க கெடுத்தீங்கன்னா அவர் உங்களை கெடுப்பார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மரணத்தை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமா? மரணம் உங்களிடத்துல கடந்து வரும்போது அதிலிருந்து நீங்கள் தப்பி போக முடியாது. அதிலிருந்து தப்பிக்கணும்னு சொன்னா, அந்த மரணம் உங்களை பாதிக்க கூடாதுன்னு சொன்னா, அந்த மரணத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், பலவீனங்களை நீங்க அறிக்கையிடுங்க. மீண்டுமாய் ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? பேதுரு, பவுலும், யோவானும் அங்கே, பின்னும் பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் வீரராய் கூட நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ சொல் மனமே, நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்லு மனமே. உள்ளத்தை பார்த்து கேளுங்க. ஒரு பவுல் அங்கே, இன்னும் பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் வீரராய் கூட நீ அங்கிருப்பாய். பேதுரு அங்க இருப்பார், பவுல் அங்க இருப்பார், பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்க இருப்பாங்க. சகோதர சகோதரியே, நீ இருப்பாயா? நீ அங்கிருப்பாய், நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்லு மனமே. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். எல்லா பரிசுத்தவான்களும் அங்க திரள் கூட்டமாய் நிற்கும் போது நீங்க இருப்பீங்களாங்க? நீங்க அந்த பரலோகத்துல வருவீங்களா? அந்த கேள்வி இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த ஆண்டவர் கேட்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்க வாழ்க்கை பரிதாபம். நீங்க ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்குள்ள வாரும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதுன்னு சொல்லுங்க. நீங்க எப்பொழுது அந்த சொல்லுகிறீர்களோ உங்களுக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள வருவார். ரட்சிப்பின் நிச்சயத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்ப நீங்க சொல்லலாம், நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, என் இயேசுவிடம் நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, என் இயேசுவுடன். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். பரலோகத்துக்கு அவர் மட்டும்தான் வழி. ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகுங்க. எந்த நேரத்திலும் மரணம் நம்மை சந்திக்கும்.
மரணத்துக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இன்னைக்கே அவருடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்வீராக. ஒரு நித்திய நரகம் இருக்கிறது, ஒரு நித்திய ராஜ்யம் இருக்கிறது. என்னைக்கு வேண்டுமானாலும் மரணம் வரும். ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் தப்பித்துக் கொள்ளும்படியாய், இயேசுவாகிய உம்மை பிடித்துக் கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைபடுவீராக ஆண்டவரே. அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் ஆண்டவரே. அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் நிர்விசாரமாய் மாம்சத்தின்படி நடந்து கொண்டு சரீரத்தை அசுசிப்படுத்தி கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி ஒருவேளை ஆண்டவரே மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருப்பாங்கன்னா இன்னைக்கு அவர்களுக்கு நீங்க எச்சரிக்கிறீங்க ஆண்டவரே. எந்த நேரத்திலும் மரணம் சந்திக்கும் ஆண்டவரே. இந்த மரணத்தை சந்திக்கிறதுக்கு அவர்கள் ஆயத்தமாகட்டும். அல்லது எந்த நேரத்திலும் உம்முடைய வருகை இருக்கிறது ஆண்டவரே. உம்மை சந்திக்கிறதுக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தப்படும்படியாய் இன்னைக்கு அவர்களை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒரு நியாய தீர்ப்பு நாளில அந்த ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களாய் நித்திய ராஜ்யத்திற்கு போக முடியாய் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி, துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.